ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நான் இப்ப சொல்லியிருக்கிறது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். சரியா? ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் ஆக்சிஜன். ஓகே. ஆக்சிஜன் உங்களுக்கு மாசுபடுறது. ஆக்சிஜன் எப்ப மாசுபடும்? பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன். ஜஸ்ட் சிம்பிளா ஏர் பொல்யூஷன். நம்மளை சுத்தி ஏர் பொல்யூஷன் இல்லாம வச்சுக்கிறதுக்கான ஒரு டெக்னிக். இன்கேஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம லங்ஸை கிளியரா வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த கிளியரா வச்சுக்கக்கூடிய ப்ரோசஸ் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போற ப்ரோசஸ். நார்மலா உங்களுக்கு இந்த ஏர் பொல்யூஷன் பத்தி ஒரு சின்ன அவேர்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏர் பொல்யூஷனுக்குன்னு சொல்லிட்டு ஏர் பொல்யூஷன் மெஷின் விற்கிறாங்க. சரியா? ஏர் பியூரிஃபையர்னு விற்கிறாங்க. ஸோ அந்த ஏர் பியூரிஃபையரை தயாரிக்கிறது எங்க மாஸ்டரோட ஒரு முக்கியமான பிராண்டை தயாரிக்கிறது எங்க ஒன் ஆஃப் த மாஸ்டரோட கம்பெனி தான் தயாரிக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அந்த மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஏர் பியூரிஃபையர் இஸ் சிம்பிளி a வேஸ்ட் ப்ராடக்ட். அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் படுத்தவே படுத்தாது. ஏர் பொல்யூஷன் எப்போ கண்ட்ரோல் படும்னா, பேசிக்காவே நம்மளோட லங்ஸே வந்து ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம லங்ஸ்க்கே இருக்கு. இன்கேஸ் நீங்க ஒரு போயிட்டு இருக்க இடத்துல பெருசா புகை வந்துட்டு இருக்கு. நிறைய தேவையில்லாத பொருட்கள்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது புகை வரும். அந்த புகை வரும்போது நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்றோம். ஒரு லாங் டேர்மை கிராஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. லாங் லாங் டியூரேஷன் நம்ம கிராஸ் பண்றோம்னா, அந்த அந்த ஏரோட மீன்ஸ் அந்த மாசுபட்ட ஏரை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்ஹேல் பண்ணாம போய்கிட்டே இருப்போம். மூச்சை பிடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜ்ல முடியாது. அப்ப என்ன செய்வோம், அதிகமாயிடுச்சு. ஆமா. ஸோ அப்படி எடுத்தாலும் அதை வந்து நம்ம லங்ஸ் கிளென்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம லங்ஸே ஒரு ஏர் பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் தான். பியூரிஃபை பண்ணி தான் எடுக்கும். சரியா? அது பாயிண்ட் ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னாக்க, வீட்டில் நான் பொதுவாக ஒரு 4 வகைகளில் ஏர் பொல்யூஷன் இருக்கும். ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மோக் அடிக்ஷன். ஸ்மோக் பக்கத்தில் யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அது நம்மளை பாதிக்கும். அது ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன். அதில் டாப் ஆஃப் த இதில் வந்து அதான் வருது. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஒன், நம்ம வீட்டுக்குள்ள நிறைய பேர் கண்டதையும் போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க. விறகு எரிக்கிறது வேற. அதுக்கு அந்த காலத்துல முடிச்சு. இப்ப எரிக்கிறது என்னன்னா, இந்த கேரி பேகு, இந்த பிளாஸ்டிக் ஜாமான் இதெல்லாம் போட்டு இருக்கேன். அதை வந்து ரொம்ப அதிகபட்சமா ஏர்ல வந்து மாசுபாடு கொடுக்கறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு 2 3 இருக்கு. அந்த 2 3 இது கரெக்டா எனக்கு தெரியல. பட் ஆனா ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால வருது. இந்த ஏர் பொல்யூஷன் இல்லாத நம்ம தமிழ்நாட்டுல ஏர் பொல்யூஷன் இல்லாத ஒரு இடம்னு சொல்லி நம்ம திண்டுக்கல்ல சூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம திண்டுக்கல் தான் இருக்கு. ஏன்னா நம்ம சுத்தி மலைகள் இருக்கு. அந்த மலையில இருந்து வர்ற அந்த அடைப்பட்டு வர்ற காற்று வந்து ஏர் பியூரிஃபை பண்ணிடுது. அப்போ இங்க ஏர் பியூரிஃபிகேஷன் தேவையே கிடையாது. நம்ம நார்மலா மூச்சு எடுத்து விட்டாலே போதும். அது பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த ஏர் பொல்யூட் ஆயிருக்கிறத எப்படி நம்ம நமக்கு மட்டும் சரி பண்ணிக்கிறது? இப்போ ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா நமக்கு மட்டும் கொடை பிடிச்சிக்கணும்ல. இப்போ கொடை நம்ம எஸ்கேப் ஆயிடுறோம். மழை இருக்கு, ஆனா கொடை நமக்கு போட்டு அது மாதிரி நம்ம இருக்க இடத்த மட்டும் எப்படி நம்ம ஏர் பொல்யூஷன் ஆகாம பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சோம்னா, ஃபர்ஸ்ட் அதுல அந்த இடத்துல வர்றது ஒன்லி ஒன், நெய், விளக்கு. நெய் வந்து பியூர் கீ. பசு நெய் இருக்குல்ல, பசு நெய் வந்து நெருப்பா எரியறப்போ அது வந்து எனர்ஜைஸ் ஆகுறப்போ அது வந்து நம்ம சுத்தி இருக்க ஆக்சிஜனை வந்து கிளியர் பண்ணி சுத்தப்படுத்தி நம்மளோட ஆக்சிஜன் நம்மளோட வைட்டல் எனர்ஜியை பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜன் அதிகமா கொடுக்கறதா. அதனாலதான் அந்த காலத்துல வந்து நெய் விளக்குக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நெய் விளக்கு அதாவது எர்த்து, ஃபயர் அண்ட் ஏர், அது மூணையும் கம்பைன் பண்றாங்க. எர்த் மீன்ஸ் அகல் விளக்கு, மண் விளக்கு. ஃபயர் அதுல பொருத்துறோம், பிளஸ் ஏர், பிளஸ் இந்த கவ்வோட நெய். ஸோ இது 3 கலந்து வரும்போது ஏரை வந்து பெர்ஃபெக்டா கிளியர். அதே மாதிரி அதுதான் வந்து கோயில்ல பாத்தீங்கன்னா நெய் விளக்குல எந்த இடத்த வந்து பியூரிஃபைடா வச்சுக்கிறதுக்காக இது அந்த காலத்துல இருந்தே நம்ம மக்கள் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. அதை நீங்க செய்யலாம். நான் வந்து காலைல 4:30க்கு விளக்கு ஏற்றுவேன் வீட்டில். எந்திரிச்சதுமே ஜஸ்ட்டு ஏற்றிட்டோம்னா ஒரு 9 o'clock வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
ஏன்னா ஒரு இடத்துல அது எரியும் போது நம்ம வீட்டில் இருக்க எல்லா இடத்தையும் அது சுத்தப்படுத்தும். ஒன்ஸ் அந்த இடத்துல அந்த பூஜை ரூமுக்குள்ள கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ரூம் போகும், அடுத்த ரூம் போகும். அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்து ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த வீட்டில் இருக்கிற எனர்ஜியை வந்து சேஞ்ச் பண்ணிவிடும். நெகட்டிவ் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணி, ஏன்னா ஏர் பியூரிஃபை ஆகும்போது எனர்ஜி ஆல்சோ சேஞ்ச் ஆகும் இல்லையா? சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இது பாயிண்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து அக்னிஹோத்ரா. அக்னிஹோத்ரா வந்து பாரம்பரிய முறைப்படி நம்ம முன்னோர்கள் வந்து இதை அதிகமா செஞ்சுட்டு வந்தாங்க. இப்ப என்னோட மாஸ்டர்ஸ் செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் நாங்க அவங்கள்ட்ட கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க அந்த டைம்ல 6 o'clock வந்து கிளாஸை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு நான் அக்னிஹோத்ரா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸே எங்களுக்கு. நான் அந்த 10 நிமிஷம் அவங்களுக்கு கேப் வரும் இடையில. ஸோ அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அது கோவிட் டைம்ல பண்ணேன்னு கோவிட் டைம்ல சொல்லியிருக்கேன், பண்ணல பட் சொல்லியிருக்கேன். ஸோ அக்னிஹோத்ரா பண்ணதுனால என்ன எஃபெக்ட்னு சொன்னா, நார்மலா கோவிட் டைம்ல வந்து ஒரு சிட்டி ஒரு குறிப்பிட்ட அது ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் அந்த இடத்துல இருந்தாங்க. கேஸ்ட் வந்து நம்ம சொல்ல வேண்டாம். பட் அவங்க அந்த இருந்த இடத்துல அந்த சிட்டி ஃபுல்லாவே வந்து அக்னிஹோத்ரா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கோவிட்ல அஃபெக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இந்த நியூக்ளியர் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அந்த இப்ப ரீசெண்டா அப்துல் கலாம் அவங்க வந்து இது போட்டாங்களே, நியூக்ளியர் ரேடியேஷன் டெஸ்ட் பண்ணாங்க ஒரு இடத்துல. அந்த டெஸ்ட் பண்ணப்போ அதோட ரேடியேஷனோட எஃபெக்ட் வந்து அந்த சுத்தியில இருக்க எல்லா கிராமங்களையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. பட் ஒரே ஒரு கிராமத்துல மட்டும் ஆகல. அங்க பார்த்தா அவங்க அக்னிஹோத்ரா பண்ணியிருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே அக்னிஹோத்ரா பண்ணியிருக்காங்க. அக்னிஹோத்ரா ரிச்சுவல் தட் நல்ஃபைல்ஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியரோட ரேடியேஷனையே அது வந்து சரி பண்ணுது. சரியா? அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுல இதை செய்யறப்ப என்ன எஃபெக்ட் இருக்கும்? அதுக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள் இவ்வளவுதான். ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். நம்ம பச்சை அரிசி இருக்கு இல்லையா, நார்மல் பச்சை அரிசி சாதாரண சாப்பாட்டுக்கு பயன்படுத்தும்ல, இதுல ஒரு 10 அரிசி தான். நெய், பியூர் நெய். இந்த பசுமாட்டோட வெரைட்டி சொல்லுவாங்கல்ல, சாணத்தை வந்து காய வச்சு அந்த வெரைட்டி, இது மூணோட காம்பினேஷன் தான். இந்த மூணோட காம்பினேஷன் என்ன டைப் ஆஃப் கேஸை வந்து அது ரிலீஸ் பண்ணுதுங்கிறத நான் இதுல போடுறேன், குரூப்ல போடுறேன். என்னென்ன கேஸை வந்து அது ரிலீஸ் பண்ணுது, அந்த கேஸ் வந்து நமக்கு 4 வகையில நோய்கள் வராம தடுக்குது. 4 வகையான நோய்கள். ஒன்று கேன்சர், ரெண்டாவது அலர்ஜிஸ், மூணாவது ஸ்ட்ரெஸ், சரியா, நாலாவது ஆக்சிடேட்டிவ் பொல்யூஷன். இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் இந்த ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் பிளஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ். இது எல்லாத்தையுமே வந்து அது நமக்கு வர விடாம மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கும் போது இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த இடம் பீஸ்ஃபுல்லா கிளியரா இருக்கு. அந்த இடம் சுத்தமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்டு பீஸ்ஃபுல்லா இருக்கும். மைண்டு பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இது என்ன செய்வாங்கன்னா, 2 நேரம் காலையில சூரிய உதயம், ஈவினிங் சூரிய அஸ்தமனம். சூரிய உதயத்தப்ப இந்த இத வெராட்டி இருக்கு இல்லையா, இதை எடுத்து இது வந்து ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு. செம்புல போடும்போது அதோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாகும். நீங்க அக்னிஹோத்ரா ப்ராடக்ட்ஸ்னாலே இது வந்து பாக்குறதுக்கு பெருசா இருக்கு, ஆனா ரொம்ப குட்டியா தான் தருவாங்க. ரொம்ப குட்டியா தான் இருக்கும். சின்ன ஒரு பீஸ் உடைச்சு போட்டு அதுல நெய்யை விட்டு தான் ஏத்தணும். நெய்யை விட்டு ஒரிஜினல் சூடம் போட்டு தான் ஏத்தணும். மண்ணெண்ணெய், பெட்ரோல்லாம் ஊத்தி ஏத்தக்கூடாது. அது ஏத்துனீங்கன்னா வேஸ்ட். ஸோ நீங்க வந்து இத ஒண்ணு அடுப்புல காட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் நீங்க விளக்கேத்துற திரி இருக்கு இல்லையா, அதை போட்டீங்கனாலே கொஞ்ச நேரத்துல அது எரிஞ்சிடும், புகை வர ஆரம்பிச்சிடும். சரியா? அந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ட் போட்டு தான் இந்த வெரைட்டியை நீங்க பத்த வைக்கணும். பத்த வச்சுட்டு ஒரு 55க்கு பத்த வச்சீங்கன்னாக்க கரெக்டா 6 o'clock இதுக்குன்னு சொல்லி ஒரு 4 வேர்டு மந்த்ரா இருக்கு. அந்த மந்த்ரா சூரியனுடைய மந்த்ரா. அந்த 4 வேர்டு மந்த்ராவை காலையில சொல்ற வேற மந்த்ரா, ஈவினிங் சொல்ற வேற மந்த்ரா. 2 நேரம் பண்ணாலும் நல்லது, இல்ல ஒரு நேரம் மட்டும் பண்ணாலும் நல்லது. இந்த 10 அரிசியை மட்டும் நெய்யில போட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த நெருப்புல அந்த 10 அரிசியை போட்டணும். அந்த 10 அரிசியை போடும்போது அந்த நெருப்பு, அந்த அரிசி, அந்த நெய், அந்த வெரைட்டி, இது எல்லாம் கலந்து ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு கேஸ் இல்ல, 7-8 கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த 7-8 கேஸுமே நீங்க உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க இன்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் உங்களைய அஃபெக்ட் பண்ணாது. பிளஸ் உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா எவோக் பண்ணி விடும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த மெத்தடு நான் சொல்லிட்டேன். வாங்கி யூஸ் பண்றவங்க
யூஸ் பண்ணிக்கோங்க. காலையில் 6 இல்லைன்னா ஈவினிங் 6 எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ அந்த டைமில் வந்து த சன் ஆஃப் த காட் ஆஃப் சன், த ஃபர்ஸ்ட் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து நம்ம மனசில் நினச்சி அந்த மந்த்ராவை சொல்லும்போது நிறைய விஷயங்கள், மந்த்ராஸ் ஆர் வெரி வெரி எஃபெக்டிவ். எல்லாத்தையும் த கனெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் வேர்டில் தான் எல்லாமே இருக்கும். அதுக்கு தான் எப்படி ஒரு எராட்டிக்கு ஒரு நெய்க்கு ஒரு மதிப்பு இருக்கோ அதே மாதிரி சான்ஸ்கிரிட்டுக்கு நிறைய மதிப்புக்கு இந்த மந்த்ராஸ். ஸோ அதை நீங்கள் சொல்லி இதை செய்கிறப்போ நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த பெனிஃபிட்ஸ் வந்து புரிஞ்சதுனால நம்ம ஆன்செஸ்டர்ஸ் வந்து ரொம்ப காலமாக செஞ்சுருக்கோம். இன்னைக்கு இது விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வாங்கி நீங்கள் அப்படி பண்ணுறதுனா ஒரு ஸ்பேஸ் வச்சுட்டு வாங்கி பண்ணுங்க. நான் மார்னிங் கிளாஸில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதை பண்ணிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு மேபி என்னால் முடிஞ்சா அதை நான் பார்க்குறேன். சரியா? இதுதான் த அக்னிஹோத்ரா. அக்னிஹோத்ரால என்னென்ன கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? இது எல்லாமே வந்து